நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் இந்த புதிய நாளிலும் கிருபையும் சமாதானமும் இறையாசியும் உண்டாவதாக. கடவுளின் வார்த்தையை சற்று தியானிக்க எடுத்த தியான பகுதி எபேசியர் 6 அதிகாரம் 6 மனுஷரை பிரியப்படுத்த விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக கடவுளின் சித்தப்படி மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்பதே. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையினாலும் 2015 ஆண்டு ஜனவரி 1 புதிய ஆண்டை இந்த ஆலயத்தில் ஆரம்பிக்கவும் ஆண்டவர் இந்த ஜனவரி மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் காலையிலே கடவுளை ஆராதிக்க உதவி தந்தார். மாதத்தின் கடைசி நாளாகிய இந்த 31 நாளிலும் அதிகாலையிலே கடவுளை தொழுது கொள்ள இறைவன் கொடுத்த ஜீவன், சுகம், பலம் எல்லாவற்றுக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கடவுளை எப்பொழுது நாம் போற்ற துதிக்க நாம் ஏற்புடைய மக்களாக வாழ்வோம். மைக்கேல் ஏஞ்சலா என்று சொல்லுகிற மனிதன் பெரிய ஒரு ஓவிய கலைஞனாக காணப்பட்டார். அவருடைய ஓவியம் அநேக நாடுகளிலே பிரசித்தி பெற்றது. அவருடைய படங்களை அநேகர் வாங்கினார்கள். அதன் மூலமாக அவருடைய கலையானது நாட்டுக்கு தெரிந்தது. சிறந்த ஒரு ஓவிய கலைஞராக அவர் அறிமுகப்படுத்தப்படுகிறார். அவர் தன்னுடைய ஓவியத்தை அவர் வரைகின்ற பொழுது தலையிலே ஒரு தொப்பி வைத்திருப்பாராம். அது மட்டுமல்ல, தொப்பியின் மேலாக ஒரு விளக்கு வைத்திருப்பார். பலர் ஏன் இவ்விதமாக வைத்து கேட்கின்ற பொழுது அவர் சொல்வது, நான் படங்களை அழகாக வரைந்து அதை செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய நிழல் அதிலே படாமல் இருப்பதற்காக அப்படி நான் வைத்திருக்கிறேன் என்று அவர் கூறுவாராம். நிழல் படுகின்ற பொழுது அது சரியாக வருவதில்லை என்று அவர் காரணம் சொல்லுவார். சுயம் எங்கே இருக்கிறதோ அங்கே நம்முடைய சேவை முழுமையாக இருப்பதில்லை. சுயம், தன்னலம் வருகின்ற பொழுது நம்முடைய பணிகளின் நோக்கமும் முழுமை அடையாதபடி காணப்படுவதை காணலாம். இன்று அநேகர் பொதுநலத்தோடு, அநேக சேவை எண்ணத்தோடு அநேக பணிகளை ஆரம்பிப்பார்கள். ஆரம்பம் நல்ல ஒரு எண்ணமாக காணப்படும். சேவை, ஏழை எளிமைக்கு உதவி செய்வதற்காக கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், விடுதிகள் போன்றவர்களை ஆரம்பித்து நன்றாக மனிதருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சிந்தனையோடு கூட செயல்படுவார்கள். ஆனால் இடையிலே தன்னலம், சுயநலம், எனக்கு என்ற ஒரு சிந்தனை, ஆசை வருகின்ற பொழுது, முடிவை பார்க்கின்ற பொழுது நோக்கம் மறக்கப்பட்டு கடைசியிலே அது தன்னலத்தோடு கூட முடிகின்ற சூழ்நிலையை பார்க்கிறோம். அநேக பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் சில வேளையில் அவ்விதமாக ஆரம்பித்து ஏழை எளிய மக்களுக்கு என்று சொல்வார்கள். கடைசியிலே பார்த்தால் அதிலே படிக்கின்ற வாழ்கிற மக்கள் செல்வந்தர்களாக மட்டுமே இருக்க முடியும். செல்வம் இல்லாவிட்டால் அந்த நிறுவனத்திலே படிக்க முடியாத சூழ்நிலை, மார்க்கு குறைவாக இருந்தால் அந்த இடத்திற்கே போக முடியாத சூழ்நிலை. காரணம் என்ன? பணம், தன்னலம், மனிதனுக்கென்று சேவை செய்கின்ற ஒரு சூழ்நிலை மறந்து தனக்கு என்று சேவை செய்கின்ற சிந்தனை வருவதை நாம் பார்க்க முடிகிறது. ஏழை எளிய மதிப்பினுடைய அதே விட்டு போகின்ற சூழ்நிலையை பார்க்கிறோம். பவுலடியார் இங்கே சொல்கின்ற பொழுது, மனிதனுக்கென்று நீங்கள் ஊழியம் செய்யாமல் கடவுளின் பார்வையிலே கடவுளுக்கு பிரியமாக, கடவுள் என்னுடைய சேவையை ஏற்றுக்கொள்கிறாரா, கடவுளுடைய நாமம் என்னுடைய பணியிலே மைமைப்படுகிறதா என்ற சிந்தனையோடு கூட பணி ஆற்றுங்கள். மனிதனை பிரியப்படுத்தல்ல. மனிதன் என்னை புகழ்வான், மனிதன் என்னை கனம் பண்ணுவான், மனிதன் என்னை சில காரியங்களை செய்வான் என்ற சிந்தனை வேண்டாம் என்று சொல்கிறார். பவுல் பணிகள் எல்லாமே கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தி அவர் செய்தார். கடினமாக உழைத்து சேவை எண்ணத்தோடு கூட ஆண்டவருக்காக பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்களை ஏற்று இறைப்பணியை இறைவனுக்காக, இறைவனின் திருவுள்ளம் சித்தம் நிறைவேறத்தக்கதாக தன்னை அர்ப்பணித்து அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னலம் இல்லாமல் தியாக சிந்தையோடு கூட மனித நல வாழ்வுக்காக, அவருடைய மதிப்பீடுகளை உயர்த்துவதற்காக ஆண்டவருடைய சித்தப்படி இறைப்பணி ஆற்றினார் என்று சொல்லப்படுகிறது. அன்னை தெரசாவுடைய வாழ்வை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் தன்னுடைய வாழ்விலே
அநேக பணிகளை செய்தார்கள். சிறுவர் மத்தியிலே, ஏழை எளிய மக்கள் மத்தியிலே, குஷ்டரோகிகள், அனாதைகள், முதியவர்கள், குடும்பத்தாலே கைவிடப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்கும் அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து, தன்னை மறந்து, சுயத்தை மறந்து, சேவை எண்ணத்தோடு கூட ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், கடவுளுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக இந்த சிறியரிலே எதை செய்கின்றீர்களோ அது எனக்கே செய்கின்றீர்கள் என்று சொல்கின்ற கோட்பாடிலே ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்று கடவுளுடைய சித்தப்படி அநேக பணிகளை ஆற்றினார்கள். அதன் வழியாக கடவுளுடைய நாமம் மகிமைப்பட்டது. இறை நாமம் அவர்கள் மூலமாக மாட்சிமைப்பட்டதாக நாம் அவருடைய வரலாற்றிலே புரிந்து கொள்கிறோம். தன்னலமில்லாத சேவைதான் இறை நாமத்தை மாட்சிமைப்படுத்த முடியும் என்பதை புரிந்து கொள்கிறோம். அநேக பரிசுகளை பெற்றார்கள். ஆண்டவருக்கென்று சாட்சியாய் வாழ்ந்தார்கள். ஆண்டவர் இயேசுநாதருடைய இறைப்பணியை பார்க்கிற பொழுது கூட இயேசு சொல்கிறார், என் பிதாவின் சித்தம் செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம் என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். பிதாவின் சித்தம் என்ன? அனைத்து மக்களும் மீட்படைதல், பாவம் சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், அழியாத விண்ணரசின் அந்த வாழ்வை பெறுவதற்காக கிறிஸ்து தன்னை முழுவதுமாக மக்களுக்காக அர்ப்பணித்தார். பிதாவின் சித்தம் நிறைவேற்றவே திருமுழுக்கிலே கடவுளுடைய ஆவியானவரை பெற்றவர். பரிசுத்தாவே என்மேல் இருக்கிறார், தருத்தருக்கு நற்செய்தி, சிறைப்பட்டவருக்கு விடுதலை, கட்டுண்டலுக்கு விடுதலை பணியை செய்வதற்காக நாசரேத் மேனிஃபெஸ்டோவிலே என்ற பணி என்ன என்பதை சொன்னவர் தொடர்ந்து அந்த பணியை நிறைவேற்றினார் என்று சொல்லி புரிந்து கொள்கிறோம். தனக்கென்று எதையும் அவர் செய்யவில்லை. தனக்கென்று எந்த அஜெண்டாவையும் வைக்காதபடிக்கு முழுமையாக கடவுளுக்கு கீழ்ப்படிந்து பொதுநல நோக்கோடு கூட இறைப்பணி ஆற்றினார். மார்க்கு 10:45 பார்க்கும் பொழுது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லப்படுகிறது. இயேசுநாதர் வாழ்வு, ஊழியம், பணி, சேவை மனதோடு பிதாவின் சித்தம் செய்வதற்காக ஜீவனை கொடுத்து மனுக்குலத்தை அவர் மீட்டார் என்பதை புரிந்து கொள்கிறோம். பிலிப்பியர் 2:8 பார்க்கிறோம், அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். கடவுளுக்கு சமமானதை கொள்ளை பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாகி சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி மனுக்குல மீட்புக்காக சேவை செய்தார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். 5 அப்பத்தை 2 மீனை அவர் கொடுத்து அநேக மக்கள் போஷிக்கப்பட்ட பொழுது அவரை ராஜாவாக்க விரும்பினார்கள். இயேசுநாதர் அதிலிருந்து அவர் விலகி போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரை பெரிய தலைவனாக மாற்றி அவருக்குள்ளாக சேவை செய்ய நினைத்த பொழுது இல்லை என்று சொல்லி அந்த இடத்தை விட்டவர் கடந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசித்த பழைய ஏற்பாட்டு பகுதியிலே மருத்துவச்சிகள் மனிதனுக்கு பயந்து வேலை செய்யவில்லை. கடவுளின் சித்தம் என்ன, கடவுளின் நோக்கத்தை புரிந்து அவர்கள் அங்கே பணியாற்றினார்கள் என்று சொல்லி நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். அந்த ராஜாவின் கட்டளை சிறுபிள்ளைகள் எல்லாவரையும் ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்று ஒரு சட்டம் போட்டிருந்தான். இந்த மருத்துவச்சிகள் அதற்குத்தான் கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் அந்த அரசு அவர்கள் பணியாற்றுகின்றார்கள், அரசிலிருந்து அவர்கள் சம்பளம் பெறுகின்றார்கள். அரச கட்டளை மீறுகின்ற பொழுது வேலை போகலாம், அலாட்ட ப்ரொமோஷன் போகலாம், அலாட்ட பலமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரலாம். அவர்கள் அந்த ராஜாவை பிரியப்படுத்த விரும்பவில்லை. கடவுளுடைய நோக்கம் என்ன, கடவுளின் சித்தம் என்ன? குழந்தையை கொல்வது பாவம், குழந்தை கடவுள் கொடுக்கிற ஈவு, இந்த பிள்ளைகளை அழிக்கக்கூடாது, கொல்லக்கூடாது, இது பாவம் என்பதை மனதிலே பதித்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் மொத்தமாக கஷ்டங்கள் பாடுகள் வந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். மோசே போல உலக சிற்றின்பத்தை அனுபவித்து விட கடவுளுடைய ஜனங்களோடு கூட துன்பப்படுவதை தெரிந்து கொண்டேன் என்று கடவுளுக்கு சேவை செய்தது போல இந்த பெண்மணிகள் துன்பங்களை பாடுகளை ஏற்றுக்கொள்ளவும் தங்களை அவர்கள் தயார்படுத்தி கடவுளை பிரியப்படுத்த விரும்பினார்கள். கடவுளின் சித்தம் செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்தார்கள் என்று சொல்லி திருமறையிலே வாசிக்கிறோம். ராஜா கேட்டபொழுது கூட அந்த எகிப்திய பெண்களை விட எபிரேய பெண்கள்
நல்ல ஆற்றலும் பலமும் சக்தியும் மிக்கவர்கள். நாங்கள் செல்லும் முன்பே இங்கே பிரசவம் நடைபெற்று விட்டது என்று சொல்லுகின்றார்கள். திருமறையை பார்க்கிறோம். அவ்விதமாக மனிதனுக்கு பயப்படாமல் கடவுளுக்கு பயந்து தெய்வ பயத்தோடு இறைப்பணி ஆற்றினபடினாலே கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதித்தார். குடும்பங்களை தழைக்க பண்ணினார். எல்லா மக்களை விட குடும்பங்களை பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார், மேன்மையான இடத்திலே வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 12:28 பார்க்கும்பொழுது கூட அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற நாம் பக்தியோடும் பயத்தோடும் கடவுளுக்கு பிரியமாய் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இயேசுநாத சீடரை அனுப்புகின்ற பொழுது கூட நீங்கள் மனிதனை பிரியப்படுத்த ஊழியம் செய்ய வேண்டாம், கடவுளுக்கு பிரியமாக ஊழியம் செய்யுங்கள், நற்செய்தியை சொல்லுங்கள், வியாதியஸ்தரை குணமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாக கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இலவசமாக கடவுளத்திலிருந்து வரங்களையும் நன்மைகளையும் பெற்று இன்றைக்கு சுயநலத்தோடு கூட வியாபாரமயமாக்கப்படுகிறது. ஜெபம் வியாபாரம், ஊழியம் வியாபாரம், பல நிலைகளிலே சுயநலம் பொதுநலத்தை கெடுத்துவிட்டு பலவேளை கடவுளுடைய நாமும் கூட தூஷிக்கப்படுகிற அளவுக்கு இன்றைய பணிகள் செல்வதை நாம் உலகத்திலே பார்க்க முடிகிறது. ஆண்டவர் பவுலடியார் வழியாக சொல்லுகிற காரியம், மனிதனுடைய பார்வையிலே நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டாம், கடவுளுடைய பார்வையிலே கடவுளுக்கு பிரியமானதை செய்யுங்கள் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. இறைவன் கொடுத்த எந்த பணியாக இருந்தாலும் சரி, கல்வி பணி, மருத்துவ பணி, சமூக பணி, ஆசிரியர் பணி, எந்த பணி இருந்தாலும் அங்கிருக்கிற உயர் அதிகாரிக்கு பயந்தல்ல, கடவுளுக்கு பயந்து ஆண்டுடைய பணியை செய்கின்ற பொழுது இந்த பணியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த எபேசியர் கடைசி அதிகாரத்தை பார்க்கும் பொழுதும் கணவன் மனைவி அந்த வாழ்விலும் கூட நீங்கள் கடவுளுக்கு பயந்து ஒருவருக்கொரு அன்பாக கீழ்ப்படிந்து வாழுங்கள் என்று சொல்லுகிறார். பிள்ளைகள் பெற்றோருக்கு சொல்கின்ற பொழுது கூட அந்த கடவுள் பயம், அந்த சேவை எண்ணம், வேலைக்காரர் எஜமானி எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த ஒரு சேவை எண்ணத்தோடு கூட செய்கின்ற பொழுது கர்த்தருடைய குடும்பங்களை, பிள்ளைகளை, பணிகளை ஆசீர்வதிக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறோம். ரெவரண்ட் ரேனியஸ் ஒரு சிறந்த மிஷனரியாக காணப்பட்டார். தன்னுடைய தேசங்களை விட்டு வந்து திருநெல்வேலி மாவட்டங்களிலே, புளியங்குடி போன்ற இடங்களிலே ஆண்டவருக்கென்று அநேக சேவை பணிகளை, தன்னலமற்ற பணிகளை ஆற்றினார். இறைநாமம் அவர் மூலமாக மாட்சிமை அடைந்தது. அநேக மக்கள் அவரிடத்திலே ஊழியத்திற்காக பொருட்கள், பல காரியங்களை அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கின்ற பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், முதலாவது உங்களுடைய இருதயத்தை கடவுளுக்கென்று கொடுங்கள், இந்த உள்ளங்களை ஆண்டவருக்கென்று முதலாவது கொடுத்துவிட்டு நீங்கள் பொருளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், வாங்குவேன். இதயத்தை கொடுக்காமல் எந்த பொருளை கொண்டு வந்தாலும் நான் அதை வாங்குவது இல்லை என்று சொல்வாராம். அப்படியானால் முதலாவது கடவுளுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள், பிற்பாடு என்னுடைய தேவைகளை சந்திங்கள் என்று சொல்வார்களாம். அதன் மொத்தமாக பல இழப்புகள், கஷ்டங்கள் வந்தாலும் நோக்கம் என்ன? மக்கள் கடவுளுடைய மக்களாக வாழ வேண்டும், கடவுளுடைய நாமும் அவர் மூலமாக மைமைப்பட வேண்டும் என்பதே. அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு தந்த பணிகளை, தொழில்களை, குடும்ப வாழ்வு, சபை வாழ்வு, பணியிடங்களிலே யாரை பிரியப்படுத்தி நாம் சேவை செய்கிறோம், பணி செய்கிறோம்? மேனேஜர், தலைமை ஆசிரியர் இருந்தால் ஒரு விதமான பணியா, இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரே விதமான பணியா? இன்றைக்கு பல இடங்களிலே, பல அரசு அலுவலகங்களிலெல்லாம் பார்க்கும் பொழுது மனிதனை பிரியப்படுத்த பலவிலை சேவை செய்கிறோம். ஆண்டவர் அதை விரும்பவில்லை. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கடவுள் என்னை பார்க்கிறார். நான் வாங்குகிற சம்பளத்துக்கு ஏற்ப இறை பார்வைக்கென்று நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை எல்லா இடத்திலும் வர வேண்டும். சமூக சேவை எடுத்தாலும் சரி, அரசு சேவை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஊழியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த பணியை இறைவன் தந்திருக்கிறாரோ அதை நாம் கடவுள் பார்வையில் செய்கின்ற பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். அதன் மூலம் இறை நாமம் மாற்றி அடைகிறது. அந்த சிந்தனையோடு கூட இந்த புதிய நாட்கள் செல்வோம். கர்த்தர் அப்படிப்பட்ட சிந்தனை நமக்கு தந்து நம்முடைய பணிகளையும், குடும்பங்களையும், பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இந்த உலகத்தின் நன்மையும் அழியாத விண்ணரசின் வாழ்வை தந்து நம் அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் உங்களுடைய உள்ளங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆண்டவர் வருமட்டும் சேவை செய்கின்ற சிந்தனையோடு கூட பணியாற்ற செய்வாராக. ஆமென்.